இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது. சுவிட்ச் போட்டுருக்கிறேன். பளிச்சுன்னு எரியுதே புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன பொண்ண மகனா பெற்றதுக்கு வேற எப்ப வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா உன் வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படு முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம். நியாயமா பார்த்தா நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் அவரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே ஒரு கடவுள் பக்தி எல்லாம் இருக்கா? வெரி குட். அம்மா, அருண் எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? கோவிலுக்கா? வெளியே நம்ம ஜீப் இருக்கு, அதிலே போயிட்டு வந்துடலாம். இல்ல, என் கார்லயே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரி. மேடம், எல்லாம் உங்க பாதுகாப்புக்காகத்தான். கோயிலுக்கு போகும்போது கூட போலீஸா? கோவிலுக்கு உங்களை போக அனுமதிச்சது என்னோட மனிதாபிமானம். கூடவே போலீஸ் அனுப்புறது என்னோட கடமை. புரியுதுல்ல? போயிட்டு சீக்கிரமா வாங்க. வரோம். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் தாலி நிலைக்கணும்னு தான். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் சரி, ஜட்ஜோட தீர்ப்பு வேறையாச்சே. அம்மா, சின்ன பொண்ணு, உன் டிரைவிங்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வண்டி ஓட்டுறேனே. ஓகே. ஹலோ, புதுசா கட்டின பொண்டாட்டி புளி போட்டு தேய்ச்ச பித்தளை குடம் மாதிரி பக்கத்துல இருக்காங்க. சும்மா ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க சார், ப்ளீஸ். அருண், பாடுங்க. பாடுங்க ப்ளீஸ். ரொம்ப நாளாச்சு உங்க பாட்டை கேட்டு. சினிமால வர மாதிரி ஒரு டுயட் பாட்டு பாடுங்க, கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்குமில்ல. மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது. மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது. மானே தேனே கட்டிப்புடி, அடமாமே தோள தொட்டுக்கடி.
ஆஹா 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 ஐ ஐ ஐ ஐ கோடை மேகம் போல உன்னை தேடி வந்தேன் ஆசை வேகம் நீரும் சிந்து பாடி வந்தேன் கன்னத்தில் என்னென்ன செஞ்சு வச்சான் மன்மத அள்ளி வச்சான் கன்னத்தில் என்னென்ன செஞ்சு வச்சான் மன்மத அள்ளி வச்சான் ஆத்தோரம் காத்தாடுது காத்தோடு பூவாடுது பூவோடு பாயுது தேனோட சேருது அஞ்சுது கெஞ்சுது மிஞ்சுது கொஞ்சிடத்தான் வா 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 மானே தேனே கட்டிப்புடி அடமாமே தோட தொட்டுக்கடி மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனி மையல தேடுது மானே தேனே கட்டிப்புடி அடமாமே தோட தொட்டுக்கடி அன்னம் கூட தோக்கும் நடையாடுதடி அம்பு கூட தோக்கும் விழிபாடுதடி காதல் வேதம் பாட இன்று தேடி வந்தேன் மாமே மேலே ஆசை கொண்டு ஓடி வந்தேன் உள்ளத்தை மெல்ல தாழ வந்தா அம்மம்மா என்ன சுகம் உள்ளத்தை மெல்ல தாழ வந்தா அம்மம்மா என்ன சுகம் தோப்பானது போறோம் நீரானது நீரோட நீர் சேருது ஆனந்தம் தான் பாடுது கண்ணமும் கண்களும் சொன்னது என்னடியா வா 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 மானே தேனே கட்டிப்புடி கடமாமே தோட தொட்டுக்கடி மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது ஏய் வண்டி வேகமா ஓட்டாத அவங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சும்மா வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். சீக்கிரமா பாருயா தப்பிச்சு போறாங்களே போறாங்கன்னா போய் புடியா சுமாரியா யோ இங்க என்ன மீனா பிடிச்சிட்டு இருக்கீங்க அங்க போய் தேடுங்க இறங்கியா எத்தனை தடவை சொல்றது உமக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல அங்கெல்லாம் கை வைக்காத அது வேற இடம் இதான் உங்க மாமியார் வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு மாமியார் வீடு ஜெயில் தானே. ரொம்ப கிண்டல் தான். ஆமா நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அங்க சூப்பரண்ட் தேடுவாங்கல்ல. ஒரு நாளாவது போலீஸ் கெடுபிடி இல்லாம இருக்கலாமே தான். நாளைக்கு லீலாமா கிட்ட மன்னிப்பு கேட்டா போச்சு. இத பாரு இதெல்லாம் உன் பாடு அவங்க பாடு. என் தலையை போட்டு உருட்டாத. எனக்கு என்னமோ இது சரியா படல. இடியட்ஸ் இடியட்ஸ் இடியட்ஸ். பாட்டு பண்ணாங்களா கூத்தடிச்சாங்களா? ச்சே. இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களை நம்பி ஒப்படைச்சனே. என்ன சொல்லணும்? இல்ல மேடம் இது வந்து You shut up. I don't need any explanations. I call him. I'm Leela Chaudhary. Connect me to IG. என்னங்க என் அண்ணன் யாரையாவது காதலிச்சாரா? ஏன் இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி? இது பாருங்க
என் அண்ணன் பெட்டியை தற்செயலா பார்த்தப்போ இது எனக்கு கிடைச்சது. LOVE லவ். அதோட காதல் காணிக்கைன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு இத யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? இந்த நேரத்துல இது தேவையா? என்னங்க இது? சாந்தி. விடுங்க. Okay. ஹலோ. குட் மார்னிங். நல்ல தூக்கமா? காலங்கத்தால எங்க போயிட்ட நீ? எங்க இருந்து பேசுற? கீழே ஹால்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க பிரசன்ட் பண்ண புது புடவையை தான் கட்டிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச புடவையை தான் நான் கட்டிப்பேன். ஓகே? 10 நாளைக்கு தானே கலர் புடவை, அப்புறம் வெள்ளை புடவை தானே? நோ. என் தாலியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். பத்தினி தெய்வங்களை போல பட்டினி கிடந்து பிரார்த்தனை செய்ய போறியா? அதெல்லாம் அந்த காலத்து பொண்ணு செய்வா. உங்களை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேனா இல்லையான்னு பாருங்க. ஆனா அது வரைக்கும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான்சென்ஸ். என்ன விளையாடுறியா? இந்நேரத்துக்கு சூப்பரண்டாம வயித்துல நெருப்ப கட்டிட்டு தவிப்பாங்க. நான் இதயத்திலேயே நெருப்பு கொட்டிட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலைக்காரங்க தருவாங்க. இங்க இருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. சாந்தி, சாந்தி.